Buenos Aires Day 9 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏரோப்ளேன் வந்து மோஸ்ட்லி வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் என்ன ரீசனுக்காக வெள்ளை கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து வெள்ளை கலர் இருக்கனால ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் பண்ணாது. மீன்ஸ் உள்ளே இருக்க கேபினட்டாக இருக்கட்டும், பைலட்டாக இருக்கட்டும், உள்ளே இருக்க பேசஞ்சராக இருக்கட்டும், யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக ஹீட்டுன்றது தெரியாது. கூலிங்காக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலருன்றது ரொம்ப லைட்டராக இருக்கும். அப்போ ஒரு ஏரோப்ளேன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏரோப்ளேனில் ஏதாச்சும் ஒரு ஆயில் லீக் ஆகுது, இல்லை எங்கேயாச்சும் கிராக் இருக்குது அப்படின்றப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் அப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து ஃபேடு ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்குமா. அதனால் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து யூஸ் பண்ணுறது ஒயிட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். சரி, இப்போ ஏரோப்ளேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போகிறாங்கல்ல, மற்ற ஓனர்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த கலராக இருந்தாலுமே திருப்பி அது மேலே ஒரு ஒயிட் கோட் அடித்து தான் வந்து அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி திருப்பி அடிப்பாங்க. ஸோ ஒயிட் கலர் இருக்கிறனால வேறு யாராச்சும் வாங்குறப்ப அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்புறம் எதுக்கு ஒரு சில ஏரோப்ளேன் ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் இருக்குது, ரெட் கலர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க பிராண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஏரோப்ளேனில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே இல்லை.